3வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாள்ல ஆண்டவர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல வைத்த ஒரு நல்ல வாக்கு தத்த வசனம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். இந்த உலக வாழ்க்கையில மிக தேவையான ஒன்று, மிக ஆசீர்வாதமான ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த இளைப்பாறுதல் என்கிறது மிக அவசியமான ஒன்று. இந்த இளைப்பாறுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் அந்த மனுஷனால வாழ்ற வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியாது. ஒரு பெரிய காரியத்திற்காக ஆயத்தப்படுகிற ஒருவர், இல்லைன்னா ஒரு மனிதனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாலும் அவனுடைய வாழ்க்கையில் இந்த ரெஸ்ட், இந்த இளைப்பாறுதல் என்கிறது மிக அவசியமான ஒன்று. விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் இரவு முழுக்க நிறைய பேர் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தூக்கம் வராம இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த நாள் 1000 கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருந்தாலும், சம்பாதிக்க வேண்டிய பல வேலைகள் இருந்தாலும், அந்த ஒரு நாள் இரவு அந்த மனுஷன் சரியா தூங்காததுனால அடுத்த நாள் காலையில இருக்கிற வேலையை அந்த நபரால ஒழுங்கா செய்யவே முடியாது. அவருடைய ஒரே சோர்வா இருக்கும், அசதியா இருக்கும். நேற்றைக்கு முழுக்க நம்ம தூங்கலையே, நம்ம ரெஸ்டே எடுக்கலையே. அந்த சரீரத்திலையும் அந்த இருதயத்திலையும் அந்த ரெஸ்ட் அவங்களுடைய உள்ளத்துல அப்படியே கேட்டுட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இந்த காலை ஜெபத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் அற்றவர்களாய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். எனக்கு இளைப்பாறுதலே இல்லை பாஸ்டர், எனக்கு ரெஸ்டே இல்லை. ரெஸ்ட் அப்படின்னா விசேஷமா இளைப்பாறுதல் என்கிறது 3 விதமான இளைப்பாறுதல் இருக்கிறது. அந்த 3 இளைப்பாறுதலை குறித்து தான் இன்றைக்கு உங்களோட கூட நான் இந்த தேவ செய்தியை கொடுக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனசுல இளைப்பாறுதல் வேண்டும், தன்னுடைய மன இளைப்பாறுதல். இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு சரீரத்துல, நம்முடைய சரீரத்துல இளைப்பாறுதல் வேண்டும். மூன்றாவதாக ஒரு மனிதன் மரித்த பிறகு நித்தியத்திலே ஒரு இளைப்பாறுதல். இந்த 3 இளைப்பாறுதல்களையும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 3 இளைப்பாறுதலையும் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்றது என்கிறதை குறித்து உங்களுக்கு காலையில மன இளைப்பாறுதலை குறிச்சும், இன்னும் மாலையில சரீரத்தினுடைய இளைப்பாறுதலை குறித்து நம்ம தியானிச்சு நம்ம இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை முடிக்க போறோம். இங்கே வேதம் இந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது. மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே போய் 40 நாட்கள் இருந்து மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அப்ப ஆண்டவர் அவனுக்கு கற்பலைகளை அவனுடைய கையில கொடுக்கிறார். பாதி வழியில வரும்போது ஜனங்களுடைய சத்தம் அவனுக்கு கேட்குது. அந்த ஜனங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ யோசுவாவை பார்த்து கேட்கிறார், என்ன சத்தம் இது? சத்தம் வித்தியாசமான சத்தமா இருக்கிறது. அவர்கள் இறங்கி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆரோன் அவர்களுக்கு முன்பாக கன்றுக்குட்டியை செய்வித்து, அந்த கன்றுக்குட்டியை இதுதான் எங்களை முன் நடத்தி வந்த தெய்வம் அப்படின்னு அந்த ஜனங்கள் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சாங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் சாப்பிட்டு விளையாட எழுந்தார்கள். ஆரோன் அவர்களை அந்த விக்கிரகத்திற்கு முன்பாக அவர்களை நிர்வாணப்படுத்தி இருந்தார். இதை பார்த்த உடனே மோசேக்கு தாங்கவே முடியல. அவன் 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பேசி வாங்கிட்டு வந்திருக்க அந்த கற்பலையை போட்டு அப்படியே உடைச்சிட்டான். அவனுக்கு ரொம்ப கோபம் அதிகமா வருது. உடனே அவங்க அந்த செய்து வைத்திருக்கிற அந்த கன்றுக்குட்டியை எடுத்து அதை தண்ணி மாதிரி அரைச்சு எல்லாருக்கும் குடிக்க கொடுத்து, என் பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு ஒரு கூட்டம் ஜனங்களை கூப்பிட்டு, அவனுக்குன்னு ஒரு கூட்டம் வந்த உடனே வேதம் சொல்லுது, எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் வெட்டுங்கடா, இந்த யாருமே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இருக்க வேண்டாம். அன்றைய தினத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3000 பேர் மரித்து போனார்களாம். ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் ஃபர்ஸ்ட் டைமா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எகிப்தில் இருந்து கடந்து வரும்போது அப்படிப்பட்ட சோகம். அவனுடைய மனதில் இளைப்பாறுதலே இல்லை. தினி அடுத்த அந்த பிரயாணத்தை அவன் தொடரக்கூடிய அந்த சக்தி அவனிடத்துல இல்லை.
சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் மறந்துடுவாரோ, இனி நியாயம் செய்ய மாட்டாரோ அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இல்ல இல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அன்றைக்கு அந்த மோசேக்கு வாக்கு கொடுத்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நமக்கும் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதம் எல்லா தேவனுடைய பிள்ளைக்கும் தேவையான ஆசீர்வாதம். ஊழியக்காரனாகிய எனக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை, விசுவாச மக்களாகிய உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை. நிறைய பேருடைய கையில கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது, நிறைய பேருக்கு வசதிகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்பாக அவர்கள் களியாட்டுகள் நடனங்கள் செய்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. ஆனா நிறைய பேருடைய மனதில் இந்த இளைப்பாறுதல் ரெஸ்ட் என்கிறது எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றது, உலகம் கொடுக்கிற ரெஸ்ட் அல்ல, கர்த்தரே நமக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இருதயம் இங்கே சோர்ந்து போய் வந்திருக்கிறதோ, ஒருவேளை உன்னுடைய பிள்ளையினாலே நீ இளைப்பாறுதல் இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய கடன் பிரச்சனையினாலே இந்த இடத்துல இளைப்பாறுதல் இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கலாம். யாரோ ஒரு நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி காரியங்களை செய்கிறதுனாலே இளைப்பாறுதல் இல்லாமல் வந்திருக்கலாம். குடும்பத்தில் எழும்பின அந்த பிரச்சனை நிமித்தமாய் உன்னுடைய மனது காலையிலையும் மாலையிலையும் இளைப்பாறுதல் அற்று தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று இந்த காலை வேளையில கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த முதல் நாள் முழங்கால் ஜெபத்துல ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுறார். இன்றைக்கு ஒரு நாள் கொடுக்கிற இளைப்பாறுதல் அல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை, நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் அந்த இளைப்பாறுதலை சுதந்தரித்துக் கொள்ளலாமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அந்த இளைப்பாறுதலை எனக்கு நீர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி. விசேஷமாக சென்னையிலே ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரர், சினிமா துறையிலே இருக்கிற ஒரு சகோதரர், அதிகமாய் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸான மனிதர், அநேக படங்களை அவர் நடித்திருக்கிறார், நிறைய பேருக்கு அவருக்கு தெரியும், நிறைய கோடிக்கணக்கான பணத்தை அவர் சம்பாதித்தவர். ஆனா அவருடைய மனதில் ஏனோ தெரியல, இளைப்பாறுதலே இல்லை, சமாதானமே இல்லை. அந்த சமாதானம் இளைப்பாறுதல் இல்லாததுனால மது பழக்கத்திற்கு அதிகமாய் அடிமையான, நிறைய மது சாப்பிட்டு அதனால அவருக்கு இளைப்பாறுதல் வரும் என்று நினைத்து அப்படி செஞ்சாரு. ஆனா இளைப்பாறுதல் அல்ல. உலகத்திலே இருக்கிற சகல பாவங்களையும் அந்த மனுஷன் செஞ்சாரு, இளைப்பாறுதல் அல்ல. கடைசியில ஒரு நாள் சென்னையில இருக்கிற மெரினா கடற்கரையில, இனி இந்த வாழ்க்கை நான் வாழக்கூடாது, இந்த வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு எல்லாமே இருந்தும் என் மனசுக்குள்ள ஒரு ரெஸ்ட் எனக்கு இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெரினா கடற்கரைக்கு போய் அந்த கடல்ல விழுந்து சாகலாம் என்று போகும்போது ஒரு வயதான நபர் அவரை சந்தித்தாராமோ. சந்தித்து அவர் சினிமா நடிக்கிறவர் கண்டுபிடிச்சாராமோ. உங்கள்ட்ட ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசலாமான்னு சொல்லி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவருக்கு அறிவித்தார், வசனத்தை எல்லாம் காண்பித்தார். அவருக்காக அந்த கடற்கரையில வைத்து ஒரு 5 நிமிடங்கள் அவருடைய கரத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே இனம் புரியாத ஒரு இளைப்பாறுதல் அவருடைய மனதில் வந்து அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதனாய் ஆண்டவர் அவரை மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன், இந்த முதல் நாள் எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார் என்று நம்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா சிஸ்டர்? நீங்க தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு ரெஸ்டே இல்லை பாஸ்டர், எனக்கு ஒரு இளைப்பாறுதலும் இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டு சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படியே கையை மேல உயர்த்தி அந்த ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லலாமா? நம்முடைய குடும்பம் முழுக்க ஒரு இளைப்பாறுதல். வேதம் சொல்லுகிறது, சாலோமோனுடைய நாட்களிலே கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான், அவன் பெரிய பெரிய தோட்டங்களை கட்டினான். ஓ, பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிச்சு. இளைப்பாறுதல் மட்டும் நமக்கு கிடைக்குமே ஆனால் நாமும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் அந்த இளைப்பாறுதலை நமக்கு தருவாராக. இயேசுவே, அந்த இளைப்பாறுதலை எங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி, அந்த இளைப்பாறுதலை தரப்போகிறதற்காக நன்றி. ஆமென் சொல்லுங்கள். விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த 3 விதமான இளைப்பாறுதல் தேவை என்று நான் உங்களோடு பேசினேன். முதலாவதாக மனசுல இளைப்பாறுதல், இரண்டாவது சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல், இன்னொன்று நித்தியத்திலே இளைப்பாறுதல். இன்றைக்கு காலை வேளையில இந்த முதல் செக்ஷன்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விசேஷமாக இந்த மனதிலே இளைப்பாறுதல் அவசியமா இருக்கு.
உங்களுடைய எல்லா பக்கமும் இளைப்பாறுதல் உங்களுக்கு இருந்து மனசுக்குள்ள உங்களுக்கு இளைப்பாறுதல், உங்கள் மனம் இளைப்பாராவிட்டால் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 35வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து, அவருடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனத்திற்கு பாதாளத்திற்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 47ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய வாழ்க்கையில இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு இளைப்பாறுதலற்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துச்சு. அவன் யோசேப்பை ரொம்ப அதிகமாய் நேசித்தான். அந்த யோசேப்புக்காக பல வர்ண அங்கி அவன் வாங்கி கொடுத்தான். யோசேப்புக்கு எல்லாரை விட ஒரு தனி இடத்தை அவனுக்கு கொடுத்தான். ஆனா திடீரென்று ஒரு நாள் யோசேப்பு காணாமல் போகிறான். அவனுடைய சகோதரர்களால் வந்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்றாங்க, இது உன்னுடைய குமாரனுடைய வஸ்திரமா பாரும் என்று சொன்ன உடனே அவன் சொல்றான், ஐயோ ஆமா, இது என் பிள்ளையினுடைய வஸ்திரம் தான். அந்த வஸ்திரத்தை கட்டி அணைச்சு, என் மகனே உனக்கு பதிலாய் நான் செத்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தன்னுடைய துக்கத்தை அவன் வெளிப்படுத்துறான். வேதம் சொல்லுது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். பரவாயில்ல, நாங்க இருக்கோம்ல, ஒரு மகன் போன நாங்க இருக்கோம்ல. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய இருதயம் இளைப்பாறுதல் அடையவே இல்லை. அவன் மனசு இளைப்பாறுதல் அடையவே இல்லை. அவனுடைய மனது இளைப்பாறுதல் அடையாததுனாலதான் 47வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது பார்வோனுக்கு முன்பாக அவன் நிற்கும் போது சொல்றான், ரொம்ப அழகா சொல்றான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயது என்ன என்று கேட்டான். அப்பொழுது யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமா இருக்கிறது. நான் நம்புறேன், இந்த கொஞ்சமும் சஞ்சலமுமா இருக்கிறது என்கிற வார்த்தையை இவன் எதை மெயின் பண்ணி சொல்லிருப்பான்னா, யோசேப்பை இழந்த 14 வருஷம் அவனுடைய இருதயத்துல சஞ்சலமா இருந்தது, இளைப்பாறுதல் இல்லை. தன்னுடைய மகனை தொலைச்சதனுடைய இல்லைன்னா தன்னுடைய மகனை இழந்ததனுடைய அந்த வருத்தம் மனசுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லாம சொல்லும்போது சொல்றான், என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு முன்பாக போன அந்த பரிசுத்தவான்களுடைய வருஷத்தை நான் எட்டவே இல்லைங்க. அந்த மனதிலே இருக்கிற அந்த இளைப்பாறுதலற்ற காரியம் அவனால அவனுடைய முன்னோர்கள் வந்த ஆயுசு நாட்களை சாதிச்ச சாதனையை செய்ய முடியலன்ற. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல் தேவை மன ஆறுதல், இல்லைன்னா மன இளைப்பாறுதல். நம்முடைய மனசு என்ன, 1000 பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், இதெல்லாம் அடுத்தது. ஆனா நம்முடைய மனசு இளைப்பாறுதலா இருக்கும். இந்த மனசு இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் எத்தனை சொத்துக்கள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை பதவிகள் இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே என்னுடைய மனது இளைப்பாறுதல் ஆக வேண்டும். இந்த மனது இளைப்பாறுதல் ஆகுமா அப்படின்னு நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனசு எப்ப இளைப்பாறுதல் ஆகும்? வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க முடியும். சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 94வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 94வது சங்கீதத்துல ஸ்தோத்திரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 94வது சங்கீதம் 19வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுறார். என் உள்ளத்துல நிறைய விசாரங்கள், இளைப்பாறுதல் அற்ற ஒரு சூழ்நிலை பெருகும் போது உம்முடைய ஆறுதல் என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்முடைய மனசனுடைய இளைப்பாறுதலை யார் கொடுக்கணும்னா கர்த்தர் ஒருவரே இளைப்பாறுதல் தருகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் ஒன்றே இளைப்பாறுதலை தரும்.
அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, உம்முடைய ஆறுதல், உம்முடைய சமூகம் எனக்கு இளைப்பாறுதலை தரும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை மனசுல இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்றால், நீங்க எப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, உங்களுக்கு இளைப்பாறுதலற்ற சூழ்நிலை வெளியில எல்லா பக்கமும் வரும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிக்கிறாங்களோ, அப்பவே கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மனசுல இளைப்பாறுதல் இல்லை, மனசுல சௌக்கியம் இல்லை அப்படின்றதுக்காக சினிமா தியேட்டருக்கு போனாலாம் இளைப்பாறுதல் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் இளைப்பாறுதல் கிடைக்காது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது இளைப்பாறுதல் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் அவங்க நம்முடைய இருதயத்தை காயப்படுத்த தான் செய்வாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் இளைப்பாறுதல் தேவைப்படுதோ, உங்க மனசு இளைப்பாறுதல் அற்று இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீங்க எங்க வரணும்னா கர்த்தர் சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா ஆண்டவரே உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். நீங்க இதற்கு ஒப்புமையாக வந்து வேதத்தை வாசிக்க முடியும். நீங்க வேதத்தில் எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இன்று 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரியையும் 10 காளையையும் 20 கோழி கழுதைகளையும் 10 கழுதை குட்டியையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையிலே ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னும் இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரனுக்கு சொல்லி. போதும், நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல யாருடைய சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுதுன்னா, யாக்கோபனுடைய சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த யாக்கோபு ஒரு காலகட்டத்தில் அவனுடைய மனதில் வந்து சுத்தமா இளைப்பாறுதல் இல்லை. ஏன் அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் 400 பேரோட தனக்கு எதிர்கொண்டு வருகிறார் என்கிற செய்தி அவனுடைய மனசு அப்படியே கலங்க பண்ணிருச்சு. அவங்க அண்ணன் வர்றாரு, இவர் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றாரு. லாபானை விட்டு, தன்னுடைய மாமனாரை விட்டு, ஆடு மாடுகளோட, தன்னுடைய மனைவிகளோட, பிள்ளைகளோட தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆளை அனுப்பி அண்ணன்கிட்ட போய், இந்த மாதிரி நான் வந்து ஆண்டவரை நினைச்சிட்டாரு, நான் வர்றேன்னு சொல்லி எங்க அண்ணன்கிட்ட போய் சொல்லுன்னு ஆள் அனுப்புறாரு. அந்த ஆட்கள் திரும்பி அவனிடத்துல வந்து சொல்றாங்க, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவர் எத்தனை பேரோட வர்றாரு சொல்லுங்க? 400 பேரோட வர்றாரு. ஏற்கனவே அவனுக்கு பயங்கரமான பகை இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை திருட்டுத்தனமா எடுத்துட்டான். அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை எடுத்தது மட்டுமல்லாமல் அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இவனுக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த ஒரு கொஞ்ச நிமிஷத்துக்குள்ள அவனை ஏமாத்திட்டான். இப்போ கண்டிப்பா அவன் மனசுக்குள்ள பகையை வச்சுட்டு நம்மளை கொன்றுவான் அப்படின்ற அந்த மன இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் என்ன பண்றேன்னு தெரியல அவனுக்கு. வேதம் சொல்லுது, அதற்காக 200 வெள்ளாட்டுக்கடா, எல்லாத்தையும் ஒட்டகங்கள், நீங்க லிஸ்ட்டை வாட்சி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை தன்னுடைய சகோதரனுக்கு முன்பாக அனுப்புறான். எப்படியாவது அவனுடைய மனசை கூல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு. அதுலயும் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கல. அவனுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஆறுதல் கிடைச்சிருச்சு. வேதத்துல வாசிக்கிறோம், அந்த 32ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 21, 22, அப்படியே வெகுமதிகளை அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரரையும் தன்னுடைய 11 குமாரர்களையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றை துறையை கடந்தான். அவைகளையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு போராடி அவனை மேற்கொண்டாததை கண்டு அவன் தொடை சந்தை தொட்டான். அதனாலே அவனோடு போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சொல்லி, அப்பொழுது நான் போகட்டும், பொழுது விடுகிறது, அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன் என்றார். அவன், உன் பேர் என்ன என்று கேட்டான். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. அவ்வளவு தூரம் தன்னுடைய சகோதரன் தனக்கு விரோதமா வந்துருவானோன்ற அந்த இளைப்பாறுதல், மனம் இளைப்பாறுதல் அற்று துடிக்குது. தனியா கடந்து போறான். எல்லாரையும் ஆற்றை கடக்க பண்ணிட்டு இவன் கர்த்தர் சமூகத்துல கொண்டு போறான். ஆண்டவரே, என் மனசு இளைப்பாறுதலே இல்லப்பா, ஒரே பயமா இருக்குதுப்பா,
நான் சம்பாதிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லாம என் மாமனார் வீட்டுக்கு போனேன். ராத்திரி பகலாய் நான் உழைத்தேன். எனக்கு வெயில்ல வந்த சேதம் வந்துருச்சு, பனியில சேதம் வந்துருச்சு, மிருகங்களினால சேதம் வந்துருச்சு. எல்லாத்தையும் அவ்வளவு சேதப்பட்டு இத்தனையை சம்பாரிச்சு கொண்டு போறேன். ஆனா என் அண்ணன் என்ன நிர்மூலமாக்கிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. வேதம் சொல்லுது, அவன் தேவ சமூகத்துல போய் ஜெபித்து விட்டு வெளியே வரும்போது அவன் இதுக்கு முன்பாக இருந்த மன இளைப்பாறுதலற்ற சூழ்நிலை எல்லாம் மாறி ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் விசுவாசிக்கிறேன். உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் இளைப்பாறுதல் தருவார். உங்க பிசினஸ்ல ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவார். உங்க வீட்டை சுற்றி ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். உங்க மனசுக்குள்ளேயே இருக்கிற மன சஞ்சலங்களை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். இனி நீங்க இந்த இடத்துல இருந்து போகும்போது ஒரு ஃப்ரீயா நீங்க உணர்வீங்கன்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க இதே சூழ்நிலையில இந்த இடத்துல வந்திருக்கலாம். யாக்கோபு கடந்து போகிற அதே சூழ்நிலையில வந்திருக்கலாம். பாஸ்டர், எனக்கு எல்லாமே இருக்கு, நான் சம்பாதித்த எல்லாமே என் கையில இருக்குது, ஆனா என் மனசுக்கு இளைப்பாறுதல் இல்ல பாஸ்டர். எங்கெங்கயோ போயிட்டேன், எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிடுகிறானோ அவருடைய ஆறுதல் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுது, என் ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்துகிறது. அப்படியே நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது யார் உங்களை இளைப்பாறுதலுக்குள்ள நடத்துவார்னா, அப்படியே அமைதியாய் கர்த்தர் தெளிந்த நீரோடைய போல நான் இருக்கண்டவன் கூட, நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். இந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாத, இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் சொல்றேன், 1000 பலசாலிகள் உங்களுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதலை விட கர்த்தர் ஒருத்தர் கொடுக்கிற இளைப்பாறுதல்ல 40 நாள் வனாந்தரத்தில் நீ நடக்கக்கூடிய பலன் உனக்கு. அதுதான் ஆண்டவருடைய இளைப்பாறுதல். நீங்க இளைப்பாறுதலுக்காக தேடி போகிற சில மனிதர்கள் உங்களை திரும்ப திரும்ப காயப்படுத்தலாம். அவங்கள்ட்ட போனா 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க திரும்பவும் உங்களை இளைப்பாறுதல் காயப்படுத்தி அனுப்புவாங்க. இன்னும் கொஞ்சம் சஞ்சலம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு பயத்தோட ஒரு மனுஷன் இடத்துல போறோம், அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி விடுறாங்க. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் கர்த்தருடைய சமூகத்துல இளைப்பாறுதலுக்காக வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இளைப்பாறுதல் இல்லாம திரும்பி போவதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. யார் நீங்க இளைப்பாறுதல் இல்லாம வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இளைப்பாறுதல் இல்லாம வந்திருந்தாலும் நீங்க போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது. எங்க அப்படின்னா கர்த்தர் சம்பவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனிடத்துல போகாதீங்க. இளைப்பாறுதலுக்காக உங்க உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் போது, பய உணர்வுகள் பெருகும் போது, பதட்டம் உள்ளத்துக்குள்ள வரும்போது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நான் போவேன், ஆண்டவரே உங்க சமூகத்துல வரேன். இது மட்டும் இல்ல, வேதத்துல இன்னும் ஒரு சில நபர்களை நம்ம வேகமாய் சொல்லி நம்ம முடிக்க போறோம். நீங்கள் 2 நாளாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வருவோம். 2 நாளாகமத்துல ஸ்தோத்திரம் 14வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடத்தையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியையும் கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்ததாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஆசா ராஜாவை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. இந்த ஆசா ராஜாவுக்கு முன்பாக பலவிதமான போராட்டங்கள். நீங்கள் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆசா ராஜாவுக்குரிய வாழ்க்கையில 15ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பூரிகைகளையும் எக்காலங்களையும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள்.
கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றோம். ஆசா ராஜா ராஜ்யத்திற்கு வர்றதற்கு முன்பாக ராஜ்யத்துல பலவிதமான பிரச்சனை நடக்குது. ஆனா ஆசா ராஜா ராஜ பொறுப்பை எடுத்த உடனே சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் ஒரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் யாரை தேடணும்? எல்லாரும் யாரை தேடணும்? எல்லா விக்கிரக தோப்புகளையும் அழித்து அந்நிய எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எல்லாரும் தேடுங்கப்பா, கர்த்தரை தேடுவோம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இன்னையிலிருந்து கர்த்தர் சமூகத்துல வேதம் சொல்லுது, எப்போ அவங்க முழங்கால் படிட்டு கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுதே யுத்தமே இல்லாம கர்த்தர் என்னத்தை கட்டளையிட்டாராமா? சொல்லுங்க. நிறைய பேரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எல்லா பக்கமும் உங்களுக்கு யுத்தம் வந்து கொண்டே இருக்கிறதா? வேலை ஸ்தலத்துல யுத்தம் பாஸ்டர், தங்குற இடத்துல யுத்தம் பாஸ்டர், பல இடத்துல யுத்தம். நான் சொல்றேன், அந்த யுத்தங்கள் எல்லாம் நீங்க யுத்தம் பண்ணும்போது ஓயாது. அந்த யுத்தம் எப்போ ஓயும் தெரியுமா? சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு இளைப்பாறுதல் எப்போ தருவார்னா, நீங்க கர்த்தர் சமூகத்துல முழங்கால் படியிடும் போது ஆண்டவரே ஆட்டோமேட்டிக்கலா நம்மளை சுற்றி ஒரு இளைப்பாறுதலை நீங்க அப்படியே சந்தோஷமா நடப்பீங்க. நீங்க சந்தோஷமா சாப்பிடுவீங்க, நீங்க சந்தோஷமா தூங்குவீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு எதிரியே இல்லாத நாட்களை கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு இளைப்பாறுதல் தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதல் தேவை. வாலிபர்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இளைப்பாறுதல். அப்படியே மனசுல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு சந்தோஷம், கொஞ்சத்துல சந்தோஷம். இந்த வாழ்க்கை எப்போ கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மன இளைப்பாறுதல். நீங்க கர்த்தர் சமூகத்தை தேடும் போது நமக்கு என்ன கிடைக்குமா? சொல்லுங்க. எல்லாரும் ஆமோதிக்கிறீங்களா? எங்கேயும் போகக்கூடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே முழங்கால் பற்றி உட்கார்ந்து கர்த்தாவே சொல்லு, அடியே கேட்குறேன். நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நீங்க என்ன எப்படி ஆண்டவரை நடத்த போறீங்க? நீங்க என்ன வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுக்க போறீங்க? நான் உண்மையில பல நாட்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து, என் ஆத்துமா இளைப்பாறுதலே இல்லைப்பா, என் ஆத்துமாக்கு இளைப்பாறுதலே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அப்படியே கர்த்தர் சமூகத்தில் உட்காரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுவார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் மனசுல வந்த உடனே யாரோ ஒருத்தர் தேற்றுறது மாதிரி இருக்கும் பாருங்களேன். அம்மா அப்பா கூட அப்படி தேற்ற முடியாதுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் வரும்போது அம்மா அப்பா கூட தேற்ற முடியாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆராதனை நேரத்தில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்றேன். அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நான் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க ஆண்டவர் உங்களை சாகிறதுக்கு அழைக்கல, வாழ்றதுக்காக அழைக்கிறாரு. ஆராதனை முடிச்ச உடனே ஒரு சிஸ்டர் பேகை திறந்து ஒரு விஷ பாட்டில் ஒன்று காமிச்சாங்க. பாஸ்டர், நான் என்னை சாகிறதுக்காக இந்த பாட்டிலோட தான் இந்த சர்ச்சுக்குள்ள என்றாங்க. செத்துடலான்னு நினைச்சு வந்தேன். ஆனா என்னமோ ஆராதனை நேரத்துல ஆண்டவர் எனக்கு பேசின வார்த்தை என்னை ரொம்ப சமாதானப்படுத்திருச்சு. நான் இதை தூக்கி போட்டுறேன், போகும்போது குப்பையில போட்டு போறேன், நான் இனி வாழ்வேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இளைப்பாறுதல். இன்னும் ஒருத்தரை கூட வாசிக்க போறோம். நம்ம 2 நாளாகமத்துல 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசபாத் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது. 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் சீரியலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எக்கேத்தியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயத்தோட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்து புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமின் ஜனங்களும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுக்கும் ராஜ்யங்களையும் ஆள்கிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சன்னதிக்கு என்றென்றைக்கும் உள்ள 22வது வசனத்தை வாசிக்கும் போது 22வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு
விழுந்தார்கள். 26வது வசனத்திலிருந்து 4ஆம் நாளிலே பெராக்கலாவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்தபடினால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேமில் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புரோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகளோடும் எருசலேம் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தின் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. ஹல்லேலூயா. யோசபாத் என்கிற ராஜாவுக்கு முன்பாக லட்சக்கணக்கான பேர் கூடினாங்களா. ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஐயா உனக்கு விரோதமா லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க ஐயா, அவ்வளவுதான் நீ முடிஞ்சிட்டயா, உன்னை கொன்ற போறாங்க அப்படின்ற பயமுறுத்துற வார்த்தை வரும்போது வேதம் சொல்லுது, யோசபாத் ராஜா எதையுமே யோசிக்கலையாம். எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம உபவாசம் வந்து ஜெபம் பண்ணுவோம்ப்பா, என் மனசு இளைப்பாறுதல் இல்லாம இருக்குது. வேதம் சொல்லுது, கர்த்தரே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார் கர்த்தர். தேசமெல்லாம் கர்த்தர் என்ன கொடுத்தாராமா? இளைப்பாறுதலை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு இந்த 1வது நாள், இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல எல்லார்ட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேருக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க மனசுக்கு கர்த்தர் ஒரு ஆறுதலை கொடுக்க போறாரு. உங்க இருதயத்திற்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களை சுற்றி ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க போறாரு. அந்த கலகங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த மன சஞ்சலங்களை கர்த்தர் எடுத்து போட போறார். எத்தனை பேர் சத்தமாய் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். உன் பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிள்ளைகள் நிமித்தமாய் உங்கள் மனது இளைப்பாறுதல் அற்று இருந்தாலும் கர்த்தரும் மனசு ஆறுதல் படுத்தி இளைப்பாறுதலை கொடுத்து ஹல்லேலூயா சமாதானத்தோடு படுத்து நிக்கிரை செய்ய போறீர்கள். சமாதானத்தோடு உங்க வாழ்க்கை தொடர போறீங்க. இனி கர்த்தரால் உண்டாகிற ஒரு பெரிய ஆறுதல் உங்க மனசை தேற்ற போகிறது. இன்றைக்கு காலையில் அந்த ஜபத்திற்கு சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் உன் மனசு அப்படியே அலைவாய். பாஸ்டர் நிறைய நைட் நான் தூங்கவே இல்லை பாஸ்டர், நிறைய நான் சொந்தமா தூங்கலை பாஸ்டர், நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன், என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் சாப்பிட்டாலே எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் தூங்கினாலே எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் எந்த ரெஸ்ட் எடுத்தாலும் என் மனசு மட்டும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் கட்டளை இடுவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் கட்டளை இடுவேன். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி ஆமேன் என்று சொல்லி, முழு பலத்தோடு ஆமேன் என்று சொல்லி அதை வரவேற்கிறப்பா. அவருடைய இளைப்பாறுதல் இதோ தேடி வருகிறது. அந்த மன இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது, கர்த்தரை தேடும் போது கர்த்தர் சுற்றி இளைப்பாற பண்ணினார். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இளைப்பாறுதல் உள்ள ஒரு ஸ்தலம், இளைப்பாறுதல் கிடைக்கிற ஒரு ஸ்தலம், நம்மை தேற்றுகிற ஒரு ஸ்தலம், நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு ஸ்தலம், அது வேறு எங்கும் இல்லை. தேவ சமூகம், தேவ சமூகம். நான் ஒரு தீர்மானத்தோட போறேன். இனி என்னுடைய இளைப்பாறுதலுக்கு கர்த்தர் சமூகத்துல நான் முழங்கால் படியிட போறேன். கர்த்தர் சமூகத்துல நான் இருக்க போறேன். கையை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேற போகிறதற்காக நன்றி என்று முழு மனதோட சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல இளைப்பாறுதல் தருகிறவர் அல்லவா அவர், இளைப்பாறுதல் தருகிறவர் அல்லவா அவர், இளைப்பாறுதல் தருகிறவர் அல்லவா. எல்லாரும் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிறைவேற போகிறதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ இளைப்பாறுதல் தாரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தாரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திரு பாதம் நம்பி வந்தே, கிருபை நீர்
இயேசுவே தாமதான்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதான்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தில். ரெண்டு கையை உயர்த்தி என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீங்கப்பா. எத்தனை பேர் கைவிட்டாலும் என்னை கைவிடாத கர்த்தர், எந்த நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுமே. சொல்லுவோம், திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே தாமதான் அடைந்தே தேவ சமூகத்திலே. எல்லாரும் சொல்லு, தாமதான் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஓ தாமதான் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தேவ சமூகத்தில் அப்படியே எல்லாரும் எழுப்பி நின்றவர்களாக, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த இளைப்பாறுதல் ரொம்ப அவசியமான ஒண்ணு. முன்பு இருந்த காலங்களை விட இப்ப இருக்கிற காலங்கள்ல, இனி வருகிற ஜெனரேஷனுக்கு கூட நிறைய நிறைய களியாட்டுகள், என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்குது. ஆனா இளைப்பாறுதல் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வச்சிருக்கிறார். பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வேதத்துல வாசிக்கும் போது அவ்வளவு பலவீனத்தின் மத்தியில, அவ்வளவு குறைவின் மத்தியில சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அவங்க உடம்புல நல்ல சுகம் அவங்களுக்கு இருக்காது. ஆனா மனசு மட்டும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அப்படியே இளைப்பாறுதலா இருக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா ஆண்டவர் அதை மறுபடியும் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்துட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தாவீதுனுடைய மகனுக்கு ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தாரு. வேதம் சொல்லுது, 40 ஆண்டுகள் அந்த சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு யுத்தமும் இல்லவே இல்லை. ஆண்டவர் சுற்றி அவனுக்கு என்ன கொடுத்தாராமா? இளைப்பாறுதலை கொடுத்தார், இளைப்பாறுதலை கொடுத்தார். எங்களுக்கு அதை வர்ஷிக்க பண்றதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கம் அடைய எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே.
இயேசுவே என் மேல் இறங்கிடுமே, எனது ஊற்றி இயேசுவே என்று இறங்கி. எல்லாரும் சொல்லுவோம், திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறைய இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே, ரத்தரலம் சப்தனாரோ கோபோதலாரா கதரலாரா சப் சமூ. இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம், இளைப்பாறுதல் தாரும் தேவ. தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறவர். இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவரே, இந்த நாளில் நீங்க கொடுக்கிற இந்த இளைப்பாறுதல் மரணம் வரைக்கும், இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் எங்க மனசு ஒரு சமாதானமாய், எத்தனை புயல் அடிச்சாலும், எத்தனை மனிதர்கள் எழும்பி வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எங்க மனசுல இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல வைக்கிற முதல் இளைப்பாறுதல், இன்றைக்கு வைக்கிற இளைப்பாறுதல், என் பிள்ளை மேல நீங்க வைக்கிற இளைப்பாறுதல், என் மகன் மேல நீங்க வைக்கிற இளைப்பாறுதல் உம்முடைய வருகை வரைக்கும் தொடருவதாக ராஜா. ரத்தலரேஷம் தனோர மோதோல ரக்கபோ சத்ரோ பலோரந்தலமாரதோ நரோரோமா. எஸ், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதேப்பா, இவ்வளோ பெரிய சூழ்நிலை நடக்குதப்பா, ஆனா கூட உனக்கு பயம் இல்லையா? உனக்கு கஷ்டம் இல்லையா? உன் இருதயம் சஞ்சலப்படலையா? அப்போ இதோ இந்த ஜெபத்துல நிக்கிற அத்தனை பிள்ளைகளும் சாட்சி சொல்லணும், எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலையே இல்லை, நான் நிம்மதியா தூங்குறேன். ஏன்னா கர்த்தர் ஒருவரே எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் அவருடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இப்போ 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 இந்த முதல் நாள் யுத்த ஜெபத்துல அந்த அபிஷேகத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றப்பா, இந்த பலிபீடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் ஆறுதல் படுத்தட்டும், ஒவ்வொரு இருதயத்திலையும் இளைப்பாறுதலுக்குள்ள நடத்தட்டும். எஸ், இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இப்போ என் பிள்ளைய நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. கரங்களை மேல உயர்த்தி, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. கரங்களை வைத்து, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்பிற்கு மேல், என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. நீங்க இல்லாம நான் வாழ்ந்து பார்த்த ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் வாழ்ந்து பார்த்த ஆண்டவரே, அந்த ஒரு நாள் எனக்கு நரகமா இருந்துச்சுப்பா.
அந்த ஒரு நாள் எனக்கு சந்தோஷமே இல்லைப்பா. அந்த ஒரு நாள் எனக்கு எத்தனையோ ஆசீர்வாதம் வந்து கூட அது எனக்கு திருப்தியை தரலப்பா, திருப்தியை தரலப்பா. எல்லாரும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஏசப்பாவை எப்படியாவது கவர்ந்து இழுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா பார்த்து, ஆண்டவரே, அப்பா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. எஸ் எஸ் அப்படியே பேசிட்டு ஏசப்பட்ட எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கூட பேசுங்க. ஆண்டவரே, எது இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன் ஆண்டவரே, ஆனா நீங்க இல்லைன்னா என்னால வாழவே முடியாதப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கையை நான் ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன்ப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை, எனக்கு எத்தனை செல்வங்கள் வந்தாலும் நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு பிடிக்கலப்பா. உங்களை பிரிஞ்சு உங்க சமூகத்தை விட்டு விலகி இருந்த அந்த ஒரு மணி நேரம் என் வாழ்க்கையில ரொம்ப தீமையா இருந்துச்சுப்பா. அந்த நேரம் எல்லாம் எனக்கு துக்கமா இருந்துச்சுப்பா. அந்த நேரம் எனக்கு அதிகமான சஞ்சலம் இருந்துச்சுப்பா. அதனால இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த முதல் நாள்ல உங்களிடத்துல வேற எதுவுமே கேட்கலப்பா. என்னை விட்டு நீங்க போகாதீங்கப்பா, என் கூட தங்கி இருங்கப்பா, என்னை தனிய விடாதீங்கப்பா. எப்பவுமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனை தனியாக விடாதது மாதிரி என்னையும் அப்படிதான்ப்பா, எந்த இடத்துலையும் தனியா விடாம என் கூட எப்பவுமே இருங்க ஆண்டவரே, இருங்க இருங்க ஆண்டவரே, இருங்க. எல்லாரும் சொல்லுவோம், இருள் சூழ்ந்த உலகில், இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே. சொல்லுவோம், உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேலும் தீபம் நீர் அருளிய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். கையை உயர்த்தி, நீங்காத மகிழ்ச்சி, நீங்காத மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய வெளிச்சம். கையை உயர்த்தி, நீரே போதுமையா. அப்பா பார்த்து, நீரே நீரே போதுமையா. முழு பலத்தோடு நீரே நீரே போது. திரும்ப திரும்ப கையை உயர்த்தி, நீரே நீரே போதுமையா. அந்த வார்த்தை ஆண்டவர் விரும்புகிறார், அந்த வார்த்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா. என் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் என் கையை பிடிச்சவர், 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கையை பிடிச்சவர், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கையை பிடிச்சவர், கடைசி வரைக்கும் நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே. ஓ நீரே போதுமையா, நீரே போதும், நீரே நீரே ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே. உங்க சத்தம் உயரட்டும். வாழ முடியாதையா. பிரதர் சிஸ்டர் சத்தமா அப்பா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கர்த்தர் இருந்தா போதும், வேற யாரும் நம்மோட இருக்க வேண்டியதில்லை. ஓ வாழ என்னை தனிய விட்டா என்னால வாழ முடியாதப்பா, என்னை தனிய விட்டா என்னால ஊழியம் செய்ய முடியாதப்பா, என்னால தனிய விட்டா இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. ஓ ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது.
ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ தெரியாதையா. கையை உயர்த்தி வாழ முடியாது, வாழ முடியாது. அப்படியே ஜபமா சொல்றவங்க இயேசப்பா சமூகத்தில் அதை ஜபமாவே தெரியாது. வாழ முடியாது, ரந்தலர பௌரதனரலர சத்தோருலோதரர தெரியாதையா. வாழ எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும். சொல்லுங்க, எழுந்தருளும் எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கையோங்க. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக விஷயம் நாம் செய்ய விரும்பாததை செய்றோம். அநேக விஷயம் சத்துரு நம்மத்துல பெரிய பெரிய ஜெயத்தை பார்த்துறான். அவன் சில நேரத்துல நம்மை குறித்து நினைக்கிறத அவன் அப்படியே செஞ்சிடறான். நம்ம நினைக்கிறத நம்மளால நிறைய நேரத்துல செய்ய முடியல. ஆனா நான் நம்புறேன், இந்த யுத்த ஜெபத்துல முழங்கால் படிக்கிட்டு இருக்கும் போது இனி அவன் மேற்கொள்ளப்பட போறதில்லை. இந்த யுத்தத்தை நம்ம முழங்கால நிற்கும் போது நமக்காக நம்முடைய ஆண்டவர் அந்த யுத்தத்தை நடப்பிக்கிறார். அந்த எதிரி வெட்கப்பட்டு போவான்னு நான் நம்புறேன். அந்த எதிரி கை தளர்ந்து போகும் என்று நான் நம்புறேன். இனி அவன் நம்மளை சோதிக்கிறதுக்கு கர்த்தர் விடாம கர்த்தர் நம்மளை பத்திரப்படுத்துகிறவர், அந்த பலனை நமக்கு தர்றவர். முழங்கால் படிட்டு கையை மேல உயர்த்தி எழுந்தருளும் ஆண்டவரே, எதிரி கை ஓங்குறதுக்கு விடவே வேண்டாம்ப்பா. சத்தமா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எதிரி கை ஓங்க விடாதீங்கப்பா. ஓ அல்லேலூயா. எழுந்தருள் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. சொல்லுங்க பாங்களா, எழுந்தருளும் எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடா. எல்லா தம்பிகளும் எல்லா தங்கச்சிகளை ஏசப்பட்ட இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப முழு சத்தமா சொல்லுங்க. எஸ் 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 எஸ். ஒரு நாள் அவன் மேற்கொள்ள முடியாது. எதிரி தலை தூக்க கூடாது, எதிரி தலை தூக்க கூடாது. பின்னாடி இருக்கிறவர்கள் வரையிலும் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya ஹalleluya. எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதே, எதிரி கையோங்க விடாதே. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதை இந்த 2019 வருஷத்துல எத்தனை தீர்மானங்கள். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய பேர் என்ன தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா, சத்துரு ஜெயிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், சத்துரு என் கண்ணை ஜெயிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், சத்துரு என் சிந்தையை ஜெயிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், சத்துரு என் மாம்சத்தை அவன் பட்சிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், எனக்குள்ள இருக்கிற கோப உணர்வுகளை வறுக்கிற விட மாட்டேன். ஒரு பெரிய தீர்மானத்தோட ஆரம்பிச்ச நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் வரைக்கும் எத்தனையோ சத்துரு ஜெயம் கொண்டான்ல, சத்துரு ஜெயிச்சிட்டான்ல, அவன் எதிரி தலை தூக்குனான்ல. ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த முதல் நாள்ல ஜெபிக்கிற இந்த ஜெபம்
இனி அவன் தலை தூக்கவே கூடாது. அவனுடைய கிரியை முழுவதுமா ஆண்டவர் அழிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். நம்முடைய கண்ணில் ஒரு பெரிய ஜெயத்தை தரணும். நம்முடைய சிந்தையில் ஒரு பெரிய ஜெயத்தை தரணும். நம்முடைய சரீரத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை தரணும். அந்த உணர்வோடு கூட எல்லாரும் கையை மேலே உயர்த்தி அந்த உணர்வோடு கூட அந்த இருதயத்தோடு கூட, ஏசப்பா நான் விரும்புகிறப்பா, இனி எதிரி தலை தூக்க கூடாது. உங்க வியாபாரத்தில் தலை தூக்க கூடாது, உங்க குடும்பத்தில் தலை தூக்க கூடாது, உங்க சிந்தனையில் தலை தூக்க கூடாது, உங்க சரீரத்தில் எல்லாரும் சத்தமா, வாலிப தம்பிங்க எல்லாம் விசேஷமா சத்தமா சொல்லு மக சத்தமா சொல்ல. அப்பதான் ஆண்டவர் கிருபை செய்ய முடியும். காரங்கள மேல உயர்த்தி ஓ ஹல்லேலூயா எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கைவோங்க விடாதே. உங்க சத்தம் இன்னும் உயரட்டுமே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கைவோங்க விடாதேயும், கைவோங்க விடாதேயும், எதிரி கைவோங்க விடாதேயும், எதிரி கைவோங்க விடாதே. கரங்களை வைத்து உன்னதமான சொல்லுங்க, உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே, நீதானே. உயர்த்துகிறோ உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ.